மார்கழி பிறந்தது, ஆலயத்தில் அன்பியங்களின் பூக்கோலம் மலர்ந்தது. வண்ண வண்ண வளைவுகளில் தரையில் படர்ந்து நின்றது. மதுரவாயில் புனிதர் அந்தோணியார் ஆலயத்தில் மார்கழி நிறைவு நாளில் கோலப் போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு அன்பிய பூ மகள்களும் தமக்கென்று வரைக்கப்பட்ட இடத்தை தங்கள் மனையாக நினைத்து பெருக்கி சாடம் தெளித்து அரிசி மாவால் புள்ளி வைக்க தொடங்குகிறார்கள். வாழ்க்கையின் வளைவுகளில் கவனம் வைக்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் கோலங்களின் வளைவுகளில் அதிகவனம் செலுத்துகிறார்கள். என் பங்கின் அன்பிய குடும்பங்கள் ஆலய வளாக மேல் மாடியில் எண்ணங்கள் கோலங்களாக மாறி தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து எம்புகிறது. ஆலய வளாகம் எங்கும் பெண்டியர் இணைத்த புள்ளிகள் வண்ண வண்ண கோலமாய் மின்னுகின்றன. ஆலயத்தில் மின்னும் கோலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாள், இரு நாள் அல்ல, பல நாட்கள் முன் தயாரித்த மாக்கோலங்கள். இதற்கு ஏற்பாடு செய்து நம்மை மகிழ்வித்த பங்குத்தந்தை அருட்பணி ஆண்ட்ரோ டோம்னிக் அவர்களுக்கும் உதவி பங்குத்தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தாண்டை கண்டு எங்கள் புனித அந்தோணியார் ஆலய மதுரவாயல் பங்கிலே இன்று போகி பொங்கல் கொண்டாடி காலை முடித்து மாலையிலே கோலப்போட்டி ஆரம்பம். நாளை நடைபெற இருக்கின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று எங்கள் பங்கிலே வருடம் நடக்கின்ற கோலப்போட்டியானது இதோ இந்த நாளிலும் மிக அற்புதமாக இந்த வருடத்திலே 15 அன்பியங்கள் இந்த கோலப்போட்டியிலே பங்கெடுத்து மிக சிறப்பாக ஒரு மாலை பிற்பகல் 3:45 மணி அளவில் இந்த கோலப்போட்டியானது எங்களுடைய பங்கு தந்தையின் தலைமையிலே ஆரம்பமானது. 15 அன்பியங்களும் மிக உற்சாகமாக கோலப்போட்டி துவங்கி அதை கோலத்தை போட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 5 மணி அளவிலே முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொருவருடைய முகமும் தான் ஜெயிக்க வேண்டும், தாங்கள் தான் பரிசு வாங்க வேண்டும் என்ற வெற்றி வாகையோடு சிலர் கண்டிப்பாக இந்த போட்டியில் பங்கெடுத்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படியாக மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு பங்கெடுக்கின்ற 15 அன்பியங்களும் பரிசை வென்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு போட்டிக்கு 5 தகுதிகள் கொடுத்திருக்கின்றது. அந்த தகுதிகளை முன்னிறுத்தி மிக அழகான முறையிலே கோலங்களை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே மிக உற்சாகமாக இருக்கின்றது. கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் அதைவிட ஆர்வமாக மக்கள் செயல்படுவது இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி. என்னடா இவன் கோலம் போடுறோட இருக்கிறானேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கோலத்துக்கு சம்மந்தம் இல்லை தான். பட் அந்தோணியார் ஆலயம் இன்னைக்கு கோல போட்டி நடத்துறாங்க. கோல போட்டி எப்படி தெரியுமா நடக்குது? பிரம்மாண்டமா நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 அன்பியம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம கோலம் போட்டுட்டு இருக்கோம். அன்பியம்னா அன்பியம், அப்படி எல்லா அன்பியமும் அவ்வளவு தூரம் பார்ட்டிசிபேஷன், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் பாருங்க. வெறி கொண்டு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை காக்கிறதுக்காக யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரும் படையே, ஒரு பெரும் சேனையே நீங்க சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோலம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த கோலத்துக்கு உண்டு. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்கள்ல கூட இந்த கோலத்தை பத்தி நிறைய வரலாறுகளும் சான்றுகளும் இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோலத்தை தான் இங்க நம்ம போட்டுட்டு இருக்கோம். கோலம்ல எல்லாருக்குமே தெரியும், புள்ளி கோலம்னு ஒண்ணு இருக்கு, சிக்கு கோலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 வகையான கோலம் இருக்கு. ஆனா நம்ம புள்ளி கோலம் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். சிக்கு கோலம்ன்றது ரொம்ப கிட்டத்தட்ட அந்த பண்பாடு அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த கோல போட்டி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கோல போட்டியாக அமைஞ்சிருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எல்லாருடைய ஒத்துழைப்போடு இந்த கோல போட்டி மிக சிறப்பாக நடைபெறுது. கண்டிப்பா இதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக, இதுல ஒரு பெரிய ஒரு டீனாக, ஒரு டாக்டரேட்டாக இருப்பாங்க. அந்த லெவலுக்கு இருப்பாங்க பொழுது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டி ஒரு சிறந்த ஒரு போட்டியாக இருக்கும். மற்ற எல்லாரையும் காட்டிலும், மற்ற ஒரு பங்களிப்போட காட்டிலும் இந்த பங்களிப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அதற்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அன்பியத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இதை ஊக்குவித்த பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூ டோமிக் அவர்களுக்கும், உதவி தங்கை டேவிட் அவர்களுக்கும்
அன்பேத்தின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கோலத்தையும் பாருங்க, ஒரு கோலமும் யூனிக்கா இருக்கு. எல்லா கோலமுமே யூனிக், ஒன்னொன்னுக்கு சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரோட ஈடுபாடும் மிக பிரம்மாண்டமா இருக்குது. இந்த கோல போட்டி இந்த ஆண்டு மட்டும் இல்லாத கடந்த கிட்டத்தட்ட நம்ம 25-30 ஆண்டுகளாக இந்த கோலப்போட்டி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் தாண்டி 50 ஆண்டுகள் கூட நம்ம இதை கொண்டு போயிட்டே இருப்போம். இதற்காக நன்றி. எங்களுடன் ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நேரத்தில் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த கோல போட்டியை ஒருங்கிணைத்து எல்லா அன்பியங்களையும் ஒருங்கிணைத்து இந்த போட்டிக்கு நீங்க வரீங்களா, இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் ஊக்குவித்து இந்த கோல போட்டி நடக்குதுன்னா அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க நம்ம அன்பு சகோதரி பீனா ஜோபி அவர்கள். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். இந்த கோலப்போட்டி எப்படி நடக்குது, அவங்களுடைய வியூ என்ன இது அப்படின்றத கேட்போம். சிஸ்டர், எப்படி இருக்கு கோலப்போட்டிலாம், எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் தான் சொல்லுங்க. கோலப்போட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமா யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கோலமும் ஒரு விதமா, எந்த கோலமே ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே போடுறாங்க. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, உப்பு யூஸ் பண்ணுறாங்க, பூ யூஸ் பண்ணுறாங்க, நவதானியங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கோலம் போட முடியுன்றதை இங்கே பார்த்துக்கலாம். வெரி குட், வெரி குட். நீங்க நிறைய அன்பியங்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 அன்பியங்கள் இருக்காங்க. இந்த 15 அன்பியங்களை ஒருங்கிணைச்சி கொண்டு வரதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததா, உங்களுக்கு அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா மக்கள் வருஷம் இதில் கலந்துக்கிறதுனால அவங்களே ஆர்வமாக எப்போ இந்த கோலப்போட்டி நடக்குது, எவ்வளோ நேரம் அப்படின்னு அவங்களே கேட்குற அளவுக்கு இந்த கோலப்போட்டி ஒரு வருஷமும் போக போக மக்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க, ஆர்வமும் காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆர்வமிக்க மக்களும் பங்கு தந்தை இருக்கிறதுனால சிறப்பாகவே எல்லாமே நடந்துருக்கு. இந்த கோலப்போட்டியில உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எதை எதிர்பார்த்து இந்த கோலப்போட்டிக்காக நீங்க வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க நல்லா போட்டிடுறாங்க. இதுல லாஸ்ட்ல வின் பண்றது யாருன்ற பார்க்கிற ஆர்வத்துல தான் நானும் காத்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் இருந்து பார்ப்போம். ஓகே, நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நமது பங்கு பேரவையின் செயலர் சகோதரி ஜூலியட் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. அவங்களும் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கோலம் போடுறவங்கள நடுவில் பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்ச நேரம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அவருடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கியதற்காக நன்றி. இந்த கோலப்போட்டி எப்படி இருக்கு? உங்களுடைய அன்பியம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, மற்றபடி நிறைய அன்பியங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு நம்ம அந்தோனியார் ஆலயத்தின் 2026 கோலப்போட்டி? மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஆலய மக்களுடைய பங்களிப்பு அபரிவிதம், ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போட்டுட்டு இருக்காங்க. அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு குழுவுக்கு 3 பேர் தான். ஆனாலும் அவர்களுடைய ஆர்வத்தின் காரணமாக 3 பேர் மட்டுமல்ல, அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. அந்த 3 பேருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு சில அன்பியங்கள்ல ரொம்ப சிறப்பாக போடுறாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி மிகவும் அழகாக மிகவும் சிறப்பாக கோலப்போட்டியில் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, புள்ளி வச்சு போடுறாங்க. ஒரு சிலர் அந்த கலாச்சாரம் அப்படின்றத பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது ரங்கோலியாக தான் இருக்க வேண்டும். ஸோ அந்த கொஞ்சம் ரங்கோலியும் கொஞ்சம் புள்ளி வைத்த கோலமாகவும் வைத்து புள்ளி வைத்து அழகான கோலங்களை மிக சிறப்பாக நம்மளுடைய அன்பிய மக்கள் சிறப்பாக போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மிக்க மிக்க மகிழ்ச்சியோடு அனைவர்களும் கலந்து கொள்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்காக நன்றி. தேங்க்யூ. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு கோல போட்டியை ஒவ்வொரு ஆண்டுடைய மதுரை கொண்டிருக்கிறோம். அமைதி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய அன்பியர்கள் நம்மளும் ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஈடுபாட்டோடு நிறைய தயாரிப்போடு கொடுக்கப்பட்ட நேரத்துல என்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அனைவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியோடு பாராட்டு பலத்த ஒரு நிலவுகளை வழக்கமாகவே இந்த போட்டினாலே பெரிய விஷயம் தெரியும். நம்மளால் நம்மளே தீர்ப்பிட முடியாது. நடுவில் நமக்கு தேவைப்பட்டிருக்காங்க. எனக்கு எல்லா பேரும் தெரியும். நான் பேரோட முன்னாடி வச்சுருக்கேன். அதுவே மத்தியில காலபாக்கம் வேணப்பால் வித்தியாசத்துடைய பள்ளியிலிருந்து வந்திருக்கிற பள்ளியினுடைய
பிரைமரி எஜுகேஷனுடைய தலைமை ஆசிரியர் தீர்மொழி அவர்கள் தமிழ் ஆசிரியர் திருமதி அமுதா அவர்களும் மத்தியில் வந்து ஒரு பலத்த ஒரு 2 தலைமுறை கொடுக்கலாம். ஆசிரியர்கள் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. நான் ஒரு முறை மட்டும் அந்த ஸ்கூல்ல தேர்மொழி பார்த்துட்டு ஆகவே 2 பேருமே வந்திருக்காங்க. நம்ம சொன்ன அந்த கிரைட்டீரியா புள்ளி போடம் அதுக்கப்புறம் தமிழக கலாச்சாரம் கான்செப்ட் இது எல்லாம் வந்திருக்கோமாக நம்ம மொழிதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் அவங்க விளக்கம் கேட்கிற போது இந்த 3 பேர் இங்க விளக்கம் கொடுத்து பார்க்க சரியா. இப்போ வந்து அவர்களுடைய ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவர்களை நாம் வெள்ளத்தை யாராவது உருவாக்குறீங்க 3 பேர் சப்போஸ் யாராவது என்னமா கேட்டா யாராவது ஒருத்தர் இது முடிந்த அளவு வடிவில் நான் பேசியிருக்கேன். யாரும் பேசாம ப்ளீஸ் இப்போது நம்முடைய யாரும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாங்க சைடு யார் எக்ஸ்பிளைன் தமிழ் கலாச்சாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொழி வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து இப்போ வந்து 3rd லாங்குவேஜ் 4th லாங்குவேஜ் ஆகிட்டு வருது. அதாவது இஷ்டப்பட்டா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு வருது. ஸோ அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழே வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் மறக்கிற மாதிரி அது. ஸோ அந்த மொழியை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிறுதானியங்கள் சிவப்பரிசி, வரகு, தெனை இதெல்லாம் வந்து இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு இது என்னன்னே தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வர ஜென்ரேஷனில் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கான்செப்ட் கொண்டுட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டில் இருந்துட்டு பிள்ளைகள் எல்லாருமே வெளியில வந்து விளையாடுவாங்க. வெளியில வந்து தாயபாஸ், பெரியவங்களா இருக்கட்டும் தாயபாஸ், கோலி, கில்லி, பல்லாங்குழி, கல்லாங்கா, பம்பரம் இது எல்லாமே விளையாடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே மொபைல்ன்ற மாதிரியே ஆகிப்போச்சு. அது எல்லாமே அந்த கலாச்சாரத்துக்குள்ளே தான் வருது. அது எல்லாமே நம்ம வந்து மறந்துட்டோம். மயில் வந்து தேசிய பறவை, நம்ம நாட்டுடைய தேசிய பறவை. அந்த இயற்கை சூழல் அதை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க. முளைப்பாரி வந்து என்னன்னா விவசாயத்துக்காக கொண்டுட்டு வந்திருந்தோம். இப்போ விவசாயன்றது வந்து அழிஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ அது வந்து என்னன்னா நம்ம முளைப்பாரி வீட்டில் வச்சு அதுவும் நம்ம வந்து என்ன சொல்றது விவசாயத்துக்கு ஒரு தனி மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த முளைப்பாரி நாங்கள் வச்சுருக்கோம். அதனால தான் பொங்கல் அப்போ முளைப்பாரி வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பதிய போட்டு அது வச்சு வந்து அது சுற்றி வர அந்த கும்மி பாட்டு மாதிரி அது பண்ணுவாங்க மேம். அது வந்து தமிழருடைய கலாச்சாரத்தில் அது மெயினான அது ஒன்று. இது வந்து 9 புள்ளி 3 வரிசை, இதுலேயும் 3 வருஷம் முடிகிற மாதிரி 9 புள்ளி. ஆமாம், நேர்புள்ளி. ஆமாம். நோட்டு ஆக்சுவலாக நடுவில் வந்து என்னன்னா நம்மளுடைய வேர்ல்டு மேப் வந்தது. பதட்டத்தில் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு கை வந்து நடுக்கமாகவே இருந்ததுன்றதுக்காக அது சரியாகல. ஏன் வேர்ல்டு மேப்பை கொண்டுட்டு வந்தேன்னா நம்ம இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து அங்கங்கே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் அது வந்து என்னென்னா அதுக்காக சரி கொண்டுட்டு வரலான்னு வந்தோம். சரி அது அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரலை அப்படின்றதுக்காக நான் இது பண்ணிட்டேன். எதற்கு ஃபைனலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்ட வச்சு பேசு, அப்புறம் அது ரெக்கார்டும். நம்ம செடி வளர்க்குறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி செடி கான்செப்டா போட்டோம். இந்த அந்த கோட்ஸ் எடுத்துக்குள்ள டைம் ஆயிடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ண சொல்றோம். 17.9 17
மைக்கிட்ட சொல்லு. தமிழ் பாரம்பரியம் தான். இதில் வந்து நாங்கள் கோலப்பொடியிலும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக கிரைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த அரிசி அது போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே அந்த தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்தின எல்லாமே இருக்குது. வாழை இலையில அதுவுமே அதில் போட்டு வந்து கோசு துருகி போட்டிருக்கோம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணி கோலமும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பேர்ட்ஸுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை புள்ளி வச்சிருக்கீங்க? 6. 6.6 வரிசையா? அப்ப அது நடுவுல இருக்கிறதுக்கு மட்டும் தானே 6.6 வரிசை வரும். அந்த மயில் மட்டும் அந்த ஒரு புள்ளியில வளர்ச்சி. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கரும்பு இலையுமே வெள்ளதுன்னு போகும். லைட்டா ஒரு 2 புள்ளி இருக்கும். மற்ற 2 மட்டும் கொஞ்சம் வெள்ளாந்த வரையறதுக்காக. பட்டம் எடுக்க வச்சிருக்கீங்க தமிழ் பட்டம் எதுக்காக வச்சிருக்கீங்க? தமிழ் கலாச்சாரத்துல எங்க பட்டம் வருது? பட்டம் மாடுக்கெல்லாம் கட்டுவாங்க. மாட்டு பொங்கல் அப்போ பட்டம்லாம் கட்டி விடுவாங்க. ஊர்லலாம் கட்டுவாங்க. அதுக்காக மட்டும் தான் பட்டமா? அது என்ன உடுக்கையா டம்ருவா? உடுக்க அடிக்கிறதுக்கு நம்ம போகி அன்னைக்கு குழந்தைகள்லாம் அடிக்கிறதுக்காக சூஸ் பண்ணுவாங்க. அங்க ஏதோ மேல எழுதிருக்கீங்களே பிளஸ் ஸ்வஸ்திக். அது 3 நம்ம கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் பெரும் மத ஒற்றுமைக்காக. ஓகே. இயற்கை உணவு உண்போம், ஆரோக்கியமாகவும் விவசாயம் போகும். மாடு அந்த பச்சரிசி போட்டிருக்கீங்கல்ல, அது கொஞ்சம் அந்த தானியத்தை காமிக்கிறதுக்காண்டி அது போட்டிருக்கீங்களா? இல்லை, ஒன்று அரிசி, அந்த அரிசி பருப்பு போட்டு பொங்கல் அதுக்கு அந்த பாசி பருப்பு போடுவாங்க. அப்பெல்லாம் பாத்திகள் நிறைய கிடைக்கும். அப்போ அதுமே வந்து நெல்லுக்கு அரிசி யூஸ் பண்ணி. இதுல வந்து லீஃப்ல பண்ணிருக்கீங்களா? அந்த இல்ல கோசு அது கிரைண்ட் பண்ணி அதுல துருவிட்டு அதுல கலப்பி. தேங்க்யூ. இப்படி வச்சுக்குவா? இப்படி வச்சுக்கணும். போட்டு எடுக்கவா? ஹாப்பி பொங்கல். அருளானந்தர் அன்பியம். ஹாப்பி பொங்கல். இது அருளானந்தர் அன்பியம். இந்த வருஷம் தலைப்பு வந்து தமிழ்நாடு கலாச்சாரம் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி எங்களோட கோலத்தில் வரைஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழ்நாடு மேப்பை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். தமிழ் கலாச்சாரம்னாலே ஃபர்ஸ்ட் ஆன்மீகம், எல்லா மதமும் கலந்தது தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால ஆன்மீகம் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரைமரி லாங்குவேஜே வந்து தமிழ் லாங்குவேஜ் தான், தாய் தமிழ். அந்த காலத்துலலாம் வந்து லெட்டர்ஸ்க்கு வந்து ஓலைச்சுவடி அதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால ஓலைச்சுவடி மெயினாக நம்மளோட தமிழ் லாங்குவேஜை எடுத்து சொன்ன நூலே வந்து திருக்குறள் தான். அதனால நாங்கள் திருக்குறள் புக் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கலையில் வந்து பரதநாட்டியம், அப்புறம் கரகாட்டம், தவிழ், இதெல்லாம். இந்த கரகாட்டம்லாம் வந்து இப்போ யாரும் பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, எல்லாம் பரதநாட்டியம் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளோட பாரம்பரிய கலைகள் வந்து இதுதான், கரகாட்டம் தான், அதை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வீரம்ல வந்து ஜல்லிக்கட்டு வந்து பாரம்பரியமாக வருஷம் நடக்குது. ஆனால் சிலம்பம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால நாங்கள் சிலம்பத்தை கொண்டு வந்திருக்கோம் வீரம்ல. அப்புறம் வந்து திருவிழானாலே வந்து எல்லாமே நியூ இயரு, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி பொங்கல், கார்த்திகை தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக நாங்கள் வந்து திருவிழாக்களை கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னாலே வந்து பட்டு புடவை, வேஷ்டி சட்டை, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங். இப்போலாம் யாருமே வந்து சாரீஸ்லாம் லைக் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் பட்டு புடவை நம்மளோட பாரம்பரிய ட்ரெஸ் அணிஞ்சு அவங்க திருவிழாவை கொண்டாடுற மாதிரி. அப்புறம் அங்கே வந்து விருந்தோம்பலில் வந்து நாங்கள் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோன்னா, உணவே மருந்துங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வெரி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. நோயை தான் இப்போ சாப்பாடாக நம்ம சாப்பிட்றோம். அப்போ வந்து மருந்தை தான் உணவாகவே நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இதுதான் அம்மா ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு பண்ணுறோம். நாங்கள் கலாச்சாரத்தையும் வளர்த்தது வந்து என்ன பண்ணுறீங்க? ஏதாவது சொல்லுங்க. வரகரிசி மில்லட்டில் நாங்கள் எனக்கு பாப்பா இருக்கா, அவளுக்கு வந்து நான் எல்லா மில்லட்ஸும் சேர்த்து கேழ்வரகு அந்த மாவு கஞ்சி சத்து மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சாதமே செய்யலாம், கஞ்சி காய்ச்சலாம். செய்யறீங்களா? கண்டிப்பா நான் குழந்தைங்க கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஃப்ராங்கா சொல்லணும், நாங்க எடுக்கிறது இல்லை, குழந்தைங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
இன்னொன்று கம்மங்கூழ் வந்து அந்த காலத்துலலாம் கம்மங்கூழ் கேழ்வரகுலாம் குடிச்சதுனால அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டுக்குலாம் அதிகமாக போகல. அவங்களுக்கு உணவே வந்து மருந்தாக இருந்தது. இன்னொன்று ஏதாச்சும் ஃபீவரு அதில் அந்த சைடு கம்மங்கூழ் அந்த பிளாக் கலர் பவுலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நம்மளுக்கு கோல்டு காஃப் ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் பெரியவங்களாம் அந்த காலத்தில் நமக்கு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. நம்மளோட மூலிகை இயற்கை மூலிகை யூஸ் பண்ணி கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். அந்த காலத்து விருந்தோம்பல்லாம் மருந்தாவே தான் இருந்துச்சு. இன்னொன்று இது வந்து 17/9 ஸ்ட்ரைட் இவ்வளோ தமிழ்நாடு மேப் உள்ள இருக்குது. ஆமாம், கலாச்சாரத்தையும் உருவாக்குனது வர வச்சது எல்லாமே சேர சொல்ல இப்படி வராது. ஆமாம் ஆமாம் மேம். தமிழ்நாடு மேப் வேற மாதிரி. சரி, இந்த சைடு எப்படி பார்த்தாலும் அந்த ஃபேஸ் வராது. இப்படி போட்டிருக்கீங்களா? இந்த சைடு இருந்து இந்த சைடு இருந்து ஃபேஸ் கிடைக்கல. எங்களுக்கு இவ்வளோ இடம் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம கலாச்சாரத்தோட அடிப்படை கலாச்சாரமே சேர சோழ பாண்டியர் தான். புள்ளி ஓட்டில் யூஸ் பண்ணது மேம். காட்டுறேன். கலாச்சாரத்தை வளர்த்தவர்களே சேர சோழ பாண்டியர் வச்சு டிராயிங் பண்ணி வரமே 17/9 நிறுத்திருக்கோம். 17/9 17.9 வரையும். அப்புறம் சைடில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலே வந்து மெயினாக குத்து விளக்கு ஏற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால குத்து விளக்கு வச்சுருக்கோம். இன்னொன்று அம்மிக்கல், நம்மளோட எக்ஸசைஸ்லாம் இப்போல்லாம் எல்லாம் ஜிம்முக்கு அந்த மாதிரிலாம் போகிறாங்க, வாக்கிங்கில் போகிறோம். அதனால வந்து அந்த ஆட்டங்கள் அம்மிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது. அப்புறம் அந்த காலத்தில் கேம்னாலே வீட்டில் லேடிஸ் வந்து பல்லாங்குழி விளையாடுவாங்க. ஸோ அதனால் அந்த பல்லாங்குழியை ஞாபகப்படுத்துகிற விதமாக பல்லாங்குழி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னொன்று கோலம், கம்பி கோலமும் நம்மளோட ஒன் ஆஃப் த தமிழ் கலாச்சாரம். அதனால் கம்பி கோலம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் பேசிக் என்னன்னா கலை நிமிர்ந்த தமிழனாய் வாழ நாளைய தலைமுறைக்கும் எண்ணெய் கொடு அப்படின்னு நம்மளோட தமிழ் கலாச்சாரமே நம்மகிட்ட சொல்லுது. அதுதான் இவ்வளோ கலாச்சாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தலை நிமிர்ந்து தமிழன்னு சொல்ல முடியும். இது ஸோ அந்த காலத்தில் வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வழியாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகணும், ஃபாலோ பண்ணணும். ஹாப்பி பொங்கல் மேம். தேங்க்யூ. சார்பாக போடப்பட்ட கோலம். அதாவது நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைப்பால் உயர்ந்த உழவன். அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரிய தொழில், உழவு தொழில். அந்த உழவு தொழிலில் உழைப்பால் உயர்ந்த நற்கனிகள். அந்த நெல்லினால புதுசாக பொங்கலிட்டு அந்த பொங்கல் வளர வளர மக்களுடைய வாழ்க்கை தரமும் இனிப்போடு கரும்போடு மஞ்சளோடு மங்களத்தோடு உயர்கிறது. இந்த மங்களத்தை தான் இதில் சொல்லியிருக்கோம். 21 வகையான காய்கறிகள் போட்டு குழம்பு வைப்பாங்க. அதற்கான காய்கறிகள் இனிமையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பொங்கல், கரும்பு, மஞ்சள் மங்களத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக மஞ்சள் வச்சுருக்கோம். எல்லா திருவிழாக்கள்லேயும் நல்ல காரியங்கள்லையும் இருக்கக்கூடிய வெத்தலை பாக்கு இவ்வளவும் இருக்கு. நன்றி, வணக்கம். இது பொங்கல் திருவிழா. ஹாப்பி பொங்கல். பொங்கல் எடு. ஆதவன் கதிரில் மங்கள விடியல், சூரியனுடைய விடியல்ல மங்களகரமான விடியல் அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆடவர் பிடியில் காளைகள் திமிரிட எடுத்துக்கலாம். ஆடவர் பிடியில் காளைகள் திமிரிட அப்படிங்கிறத ஜல்லிக்கட்டை மெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆடிடும் கரகம். கரகம் வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலை தான். அப்புறம் அரிசியை விருந்து அப்படிங்கிறது வாழையை வச்சிருக்கோம். சூடிடும் மங்களனானா ஸோ தாலி அணிகிறது தமிழ்நாட்டோட பெருமை அப்படிங்கிறதுனால அங்கே புதுமண தம்பதிகள் தாலியோட அதுபடி இருக்கணும். சூடிடும் மங்களனானா தமிழ்ன பெருமை. இது எல்லாமே அந்த இந்த கவிதையை அது ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. 11 அது இல்லையா சொல்லுங்க. முதல்ல 11 வரும், அதுக்கப்புறம் 9, 7 அந்த மாதிரி. இதில் மட்டும்தான் புள்ளி. ஆமாம், இதில் மட்டும்தான் புள்ளி. அதெல்லாம் எப்படி சொல்றது, பாப்பா பண்ணது. ரங்கோலி கிடையாது, புள்ளி. அதை நான் மெயின் பண்ணலை. இதுதான் புள்ளி கோலம். பாப்பா வந்து கோலம் பேப்பர் எடு. பொங்கல் தமிழோட பெரும். ஸ்பீன் கிடையாது, அதான் ஸ்பூன் கிடையாது, கையால் சாப்பிட்றது தான் தமிழோட பெருமை அப்படிங்கிறதா. டேஸ்ட் பண்ணி பாருங்க.
என்னப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு? நானே பழகிட்டு பொங்கல செஞ்சிருக்கேன். தேங்க்யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். பொங்கல் சாப்பிட்றேன். தாங்கல அதுல எந்த வெளிச்சுங்க யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? மாலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். இது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்காக மாடு சின்னம் போட்டிருக்கோம். அது தமிழ்நாடுடைய மேப்பு. அது வந்து நம்ம முத்திரை திருவள்ளிபுத்தூரில் இருக்குல்ல, அந்த முத்திரைக்காக தமிழ்நாடு இதில் வந்து மேப்பை போட்டிருக்கோம். அந்த முத்திரை சின்னம். நம்முடைய முதல் சின்னம் வந்து முரசு. நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னம் வந்து முரசு. அது இல்லாமல் நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வைக்கும்போது கலாச்சாரம், பழைய கலாச்சாரத்தில் எப்படி இருந்தோம், புடவை கட்டி, இப்போல்லாம் சுடிதாரெலாம் போடாமல் புடவை கட்டி அதுக்காக சூரிய பகவானை வணங்கி பொங்கல் வைக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுடைய பறவை மரவன், அது அடையாளம். ஆதி காலத்தில் உள்ள மரவன் உடையது. நம்ம வந்து அதில் நவதானியங்கள் வச்சுருக்கோம். நவதானியங்கள் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பறவை ஆமாம், மரவன் என்பது அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும். அது மரவன் என்று பறவை. அதில் வந்து நவதானியங்கள், ஆதி காலத்தில் வந்து நவதானியங்கள் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், கார்டி ஸ்பெஷலிஸ்ட் நல்லா உணவு சாப்பிட்டு நிறைய நோய் வந்தாலும் அதுக்கான நவதானியங்கள் இருக்கும். நம்முடைய கலாச்சாரம் தமிழ் மொழி, முதல் மொழி தமிழில் இருக்குதுன்னா நம்ம மொழியே வந்து முதல் மொழி பழமையான மொழி வந்து தமிழ் தான். எந்த குழந்தையும் அவங்க லாங்குவேஜில் பேசாது. பிறக்கும்போது அம்பான் என்ற குரல் கொடுத்து தான் பிறக்கும். அதுமாரி நம்முடைய தமிழ்நாட்டுடைய மரம் பனை மரம். இது வந்து செந்தாமரை, நம்முடைய மலர். தமிழ்நாடு அதோடைய மாநில மலர் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஆரம்பத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோம், இப்போ உள்ள பூரி சப்பாத்தி பீஸா அப்படிலாம் நம்ம ஆதி காலத்தில் சாப்பிடல. பழைய கஞ்சும் வெங்காயம் மிளகாய் அப்படி தான் நம்ம சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம தானியங்கள், அப்புறம் பொங்கல் வந்து பாரம்பரியம் நம்ம என்ன வைக்கிறோமோ, மக்கள் ஓராண்டு காலமாக உழைத்து ஓய்ந்து அந்த நாளை வந்து சிறப்பாக செய்யணும் வைக்கணும் அதுக்காக இது பண்ணாங்க, பொங்கல் வச்சாங்க. அந்த மாட்டு ஜல்லிக்கட்டு வைக்கணும்னா லைஃப் ஃபுல்லாக வந்து அது ஓடிக்கிட்டே இருக்குது. அன்றைய மாட்டு பொங்கல் எதுக்காக செய்கிறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் மாடை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை குளிப்பாட்டி மாலையிட்டு அதுக்கு வந்து ஒரு விஷயம் அன்றைக்கி வந்து ரொம்ப வணங்குவாங்க. கிராமப்புறத்தில் இன்னைக்கு நடக்குது. அதுக்காக தான் மாட்டு இது வச்சுருக்கோம். வேறு ஏதாச்சும் இருந்தால் சரிங்க. அது 6.6 வருஷம். அது நல்லா பார்த்துக்கோங்க. 6.3 வருஷம் எண்ணெய் கட்டுக்கு. இது நடுவில் இந்த காய் கலர் மண் கலருக்கு என்ன போட்டிருக்காங்க, அது வந்து டிஃப்ரெண்டாக கொஞ்சம் போட்டிருக்கோம். அது இயற்கையிலே போடணும்னு சொல்லிட்டு அதை அது கொஞ்சம் போட்டு கோலத்தை கட்டணும். செங்காந்தல் மலருக்கு வந்து செங்காந்தல் இது 3.3 வருஷம். அது 3.3 வருஷம். இது வந்து புள்ளி வச்சுக்கோமா, அது புள்ளி வச்சது. அது புள்ளி வச்சு போட்டது, இதுவும் புள்ளி வச்சு போட்டது. அது மரவன் புள்ளி வச்சு 3.3 வருஷம். தமிழ்நாட்டின் கலாச்சாரம் வந்து மறந்து போய் நான் ஞாபகம்
நம்ம வந்து நம்ம பெண்களே நம்ம விவசாயத்தை மறந்துட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து பெண்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து சோர்வாக உட்காந்துட்டு சின்ன வேலை செய்யறதுக்கு நம்ம அலுப்பாயிரு அப்படின்ட்டுருவோம். ஆனால் இவங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு அது கஷ்டப்பட்டு இருந்துக்கிறோம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறமேட்டு நம்ம மாட்டு வண்டியே மறந்து போனோம். அதனால அந்த மாட்டு வண்டியை தான் வச்சுட்டு நம்ம இப்போ அந்த பைக்கு காரு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். அது மாட்டு வண்டியை அதுக்காக வச்சுட்டு நம்ம பொங்கல் வந்து சூரியன் உதிக்கும் முன் பொங்கல் வைப்பாங்க. இப்போ நம்ம தூங்கிட்டா இருக்கிறது அந்த அது சூரியன் உதிக்கும் போது வைக்கிறது இல்லை. நம்ம இப்போ வந்து நம்ம தூங்கிடுறோம்ல, அவங்க வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படா உதிக்கும் அப்படின்னு வச்சிடுறோம். அந்த டைம் பார்க்குறாங்க. அது கிடைச்சிருக்கீங்க 10.7 வருஷம். 10.7 வருஷம். ஆமாம். இல்ல அங்க வந்து இடப்புள்ளி 7 வருஷம் ஊடு புள்ளி மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த இதுதான் ஊடு புள்ளி 7 வருஷம். ஓகே மேம், தேங்க்யூ. ஜான்பால் அன்பியம் எங்களோடது. எண் வந்து 9 இனிமே நம்பர் 9 ஜான்பால் அன்பியம் சொல்லுவாங்க. சொல்லுங்க. 17.7 முடிவு. இது வந்து ஆமாம், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்? நாங்கள் காலையிலேருந்து ஆரம்பித்தோம். சரிங்களா, மேலே போயிட்டு சைடில் 7 புள்ளி, இந்த சைடு புள்ளி வச்சது நாங்கள் அழிச்சிட்டோம். சரிங்களா, இதில் வந்து 9ஓட நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இது 2 வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே இது வந்து பசுமையோடு நிறைந்ததுனால நாங்கள் வந்து ஒரு தமிழோட கலாச்சாரம் கலந்தது வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சூரியன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். நம்ம வந்து தமிழோட கலாச்சாரம் எப்படின்னா சூரியனை மையப்படுத்தி தான் வந்து பொங்கலே நம்ம கொண்டாடுறோம். அந்த சூரியனை மையப்படுத்தி பொங்கல் வச்சுருக்கோம். பொங்கலுக்கு உண்டானது வந்து மாட்டுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் தமிழரோட அதோட பாரம்பரியம். அந்த உழவர்கள் வந்து ஏறு ஓட்டும் போது மாடு வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு நன்றி சொல்கிற விதமாக அவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க. எல்லோரும் குளிக்க வைக்கிறது அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு வண்ணம் பூசி ஒரு எப்படிலாம் அது வந்து அழகு பண்ணுவாங்களோ அதை வச்சு நாங்கள் அதை செஞ்சு மாடு வச்சுருக்கு. எம்மதமும் சம்மதம்ன்றதுனால சமத்துவமாக வச்சுருக்கோம். ஒரு பொதுவான ஒரு பண்டிகை தான் வந்து பொங்கல் பண்டிகை. அது வந்து நாட்டிய கலை வந்து எல்லாவோட இதுவும் வந்து நம்ம பாரம்பரிய நாட்டியத்தில் அது வருது. சரிங்களா, பசுமை மொத்தம் தமிழ் கிராமத்தில் வந்து ஒரு பசுமையாக எப்படி கொண்டாடுவாங்களோ அதுக்கு கொண்டானது தான் இந்த பச்சை கலர். தேங்க்யூ சிஸ்டர். வணக்கம். புனித ஃபவுஸ்தினா அன்பியம். நாங்கள் வந்து தமிழ் கலாச்சாரம் அந்த டாப்பிக்கில் பண்ணியிருக்கோம். முதல் வந்து இலக்கியம்னா சங்க தமிழ்ல இருந்து உலை சுவடிகள்ல இருந்த மொழிகள்லாம் எடுத்தாங்க. தமிழ் மொழியை வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். அப்புறம் விருந்தோம்பல், நம்ம தமிழர்களை பொறுத்த மட்டும் விருந்தோம்பல் தான் எப்போவுமே வந்து முக்கியமாக இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து வாழை இலையில சாப்பாடு பரிமாறுறதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். விழாக்கள்னு சொல்லும்போது நிறைய விழாக்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விழா தமிழர் திருநாள். அதனால் பொங்கல் பானை வஞ்சி தமிழர் திருநாளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கலைகள்னு சொல்லும்போது நடனம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பாடல், அதில் வந்து நாங்கள் வந்து பரதத்தை காமிச்சு வரைஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து சமத்துவ நாடுன்னு சொல்லலாம் நம்ம நாடை. ஸோ அதனால் 3 மதங்களையும் வந்து குறிச்சிருக்கோம். அப்புறம் விளையாட்டுன்னா வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு. அதுக்காக மாடு வரைஞ்சி எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருச்சு? ஸ்டார்டிங் வந்து சென்டர்ல தான் வச்சோம். 9x9 வச்சு மாடு வரைஞ்சி அந்த சர்க்கிள் போட்டுட்டு அப்புறம் எல்லாமே தனித்தனியாக தான் டாட் வச்சு பொங்கல் பண்ண 5x3 இது வந்து 9x13 போட்டு பரதம் வரைஞ்சோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக தான் வச்சோம். 13 ஆமாம். நேர் வச்சு நேர் 13 ஆமாம் 13x9 அப்படி வரைஞ்சிருக்கோம். தேங்க்யூ.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல், வீட்டுக்கு வரவங்களை வந்து நம்ம உபசரித்து வருகன்னு சொல்லி அவங்கள விருந்தோம்பல் கொடுக்கறது தான் முதல்ல நம்மளுக்கு. பொங்கல்னாலே நம்மளுக்கு தெரியும் காளை அடக்குதல், அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பொங்கலில் வந்து களை கட்டாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அழிஞ்சிட்டு வருது. அந்த விவசாயத்தின் மூலம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நல்ல உணவுகள்லாம் கிடைக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையில்லாத அந்த சிப்ஸு, பசங்களுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் அந்த ஃபுட்டுலாம் கொடுத்து நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து கெடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த திணை, கம்பு இந்த மாதிரி கொடுத்து பிள்ளைங்களை ஆரோக்கியமாக நம்ம வளர்க்கணும். அதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம் நாங்கள். எது அது வந்து தோரம்பருப்பு கலர் பண்ணியிருக்கோம். ஜவ்வரிசி போட்டிருக்கீங்களா? அது ஜவ்வரிசி வேஷ்டி கலருக்காக போட்டோம் நாங்கள். சரி, இது வெங்காயத்தாள் இல்லை, இது வந்து இது என்ன செடிக்கா? இது லில்லி, அந்த பூ அந்த மழை நேரத்தில் மட்டும் பூக்கும் இல்லையா, அந்த இது அந்த பயிருக்காக நாங்கள் செட் பண்ணோம். இது புள்ளி 10 புள்ளி 7 வரிசை நோட்டு காட்டுட்டா, 7 வரிசை. ஆமாம் நோட்டு அதை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டாபிக் வந்து தமிழர் கலாச்சாரம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழர்னாலே நமக்கு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அது கொடி போட்டு அதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து அது தேசிய கொடி, தென் நம்மளோட தேசிய பறவை மயில், தென் அது வந்து ராணுவ வீரர்கள்ங்கிறதுனால ஒரு கன்னு, அது மேலே ஒரு இது மாதிரி கேப் மாதிரி போட்டிருக்கு. தென் வந்து ஹிந்துஸோட ஃபெஸ்டிவல் எல்லாமே பொங்கல் மெயினாக செலிப்ரேட் பண்ணுறது பொங்கல், தீபாவளி, கார்த்திகை தீபம். ஸோ அதெல்லாம் அதில் மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி அது இது பண்ணியிருக்கு. தென் நம்ம கிறிஸ்டியனுங்கும் போது ஈஸ்டரை ரெப்ளிகேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் எக்கு. ஸோ ஈஸ்டர் எக்கு, தென் கிறிஸ்மஸ்னால் நமக்கு வந்து கேண்டில், கிஃப்ட்டு, தென் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கிறிஸ்டியன்ஸோடதில் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முஸ்லீம்ஸ் வந்து மெயினாக செலிப்ரேட் பண்ணுறது வந்து 2 தான், மொஹரம் அண்ட் ரம்ஜான். ஸோ ரம்ஜான் அப்படின்னா அந்த பிறை தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரம்ஜான் அவங்களோட மசூதி அது ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அது ஒன்று. தென் அவங்களோட குரான், நம்மளும் வந்து பைபிள் யூஸ் பண்ணுவோம், பட் மெயினாக வந்து அவங்களுக்கு அந்த குரான் இது பண்ணுற மாதிரி குரான் அது இது பண்ணியிருக்கோம். அங்கே உள்ளது எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு யூஸ் பண்ணுறது, தென் நவதானியங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இருங்க. எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து தமிழ் கலாச்சாரம். நாங்கள் வந்து 9 புள்ளி 19 வரிசையில் கோலம் போட்டிருக்கோம். இது விவசாயம்ன்றதுனால இந்த காலத்தில் ஆண் பெண் சமம் அப்படின்றதுனால விவசாயி லேடிஸும் சேர்ந்து சமமாக போடணுன்றதுக்காக 2 பேரையும் வரைஞ்சிருக்கோம். நோயற்ற நவதானியத்தை வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக நாட்டு காய்கறி எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இந்த காலத்தில் இதை வச்சு மட்டும்தான் நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியுன்றதுனால கடவுளுக்கு படைக்கணுன்றதுக்காக இந்த நவதானியம் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். கோலத்துலேயும் நாங்கள் அதை யூஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கோம். நம்மளோட ஜல்லிக்கட்டை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வர ஞாபகமாக தமிழ் கலாச்சாரத்துக்காக ஜல்லிக்கட்டு போட்டிருக்கோம். பொங்கலுக்காக நாங்கள் பானை வச்சுருக்கோம். தமிழ் கலாச்சாரம் இப்போ ஃபுல்லாக கலைகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வர்றதுனால அதை நினைவுபடுத்துகிற விதமாக நாங்கள் தமிழ் கலைகள் இருக்கணுன்றதுக்காக தமிழ் கலைகளை வச்சுருக்கோம். விவசாயத்தில் கிடைச்ச தானியங்கள் வச்சு நாங்கள் கடவுள் அழிஞ்சு போகிற காலத்தில் இங்கே கோலத்துலேயுமே தானியம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் காய் அதில் போட்டிருக்கோம். காய், கேழ்வரகு, இதெல்லாம் நெற்கதிர்கள், அது முளைப்பாரி வச்சோம். போட்டு தான் நம்ம அறுவடை செய்யணும். அதனால நெற்கதிர் முளைப்பாரு அந்த கலசம் வைப்பாங்க. நம்மளுக்கு கலாச்சாரம். தேங்க்யூ மேம். இது பேதுரு அன்பியம். எங்களோட தலைப்பு வந்து காலத்தால் அழியாத செல்வம் தமிழரின் பாரம்பரியம்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோலத்துக்குள்ளே நாங்கள் இயற்கை பொங்கலுக்கு எதெல்லாம் வந்து நேச்சராக நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ காய் இதெல்லாமே அதே படைப்பு தான் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு பூக்களையும் கோலம் பார்த்தீங்கன்னா 21 புள்ளி நடுப்புள்ளி வந்து 11 முடியை நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோலம்னா இப்படி தான் புள்ளி வச்சு தான் போடுவாங்க. இது பொங்கல் சூழ்ந்து இருக்கிறதுனாலே பானைகள் நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். அந்த பொங்கத்தை காட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வந்து ஒரு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பொங்கி வழிந்து ஆரம்பமே அப்படி தான் போகும். அதுதான் அறுவடை காலத்தை நாங்கள் குறிச்சினதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்கள் உள்ள நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஆலமரம் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி ஒரு ஆலமரமாக எப்படி நிற்கிறோமோ அது போல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறதுக்காக இது. அதே போல் பார்த்தீங்கன்னா பனைமரம் அது ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு அது இருக்குது. அதே போல் நம்ம பொங்கல் இதுலேயும் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுவடை காலத்தை குறித்து. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் பாரம்பரியத்தில் வந்து இது வரைக்குமே மாறாமல் ஒரு இதுவாக போயிட்டுருக்குதுன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் போகுது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொங்கல் தான். ஆனால் நம்ம தமிழகத்தில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில் 4 நாள் அது ஸ்டார்டிங்லேருந்து போகிலேருந்து காணா பொங்கல் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 4 நாள் கொண்டாடி ஃபுல்லாகவே இது இப்படி தான் நம்ம இது வரைக்கும் பாரம்பரியமாக கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் எங்களோட தலைப்பு. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட். அது வந்து வாழை இது வந்து பனைமரம் ஆலமரம் இது வந்து பூசணிக்காய் வாழைப்பழம் அது வந்து விளக்கு வாழை வெத்தலை வாழை இலை அது வந்து மாடு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு வந்துருக்கோம். ஸோ நேச்சராக இயற்கையாக எப்படி நம்ம பொங்கலுக்கு இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே குளத்துக்குள்ளே வந்திருக்கு. கரும்பு வரலே கரும்பு வந்து கரும்பு வந்து கோலத்துல கரும்பு இருந்திருக்காங்க. அங்க இருக்குமா? No, that one. Last. Red color le da color. Thank you. தமிழர் பண்பாடு வந்து எங்களுக்கு கொடுத்த டாபிக். ஸோ அதை பேஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள கோலம் வந்து 5 புள்ளி 5 வரிசை 5 முடியை போட்டிருக்கோம். அண்ட் தென் தமிழர்கள் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து தாழ்த்துறாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால அந்த இந்திகள் திணிக்கிறாங்க. ஸோ தமிழ் அழிக்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தான் மேம். இப்போ நம்ம நார்த் சைட்லாம் போனோம்னா தமிழர்களுக்கு சுத்தம் மதிப்பும் கிடையாது. நம்ம மதிக்கிறது இல்லையே மேம். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல தான் இந்திக்காரங்க இருக்காங்க. நம்ம மதிக்கிறோம். நம்ம நாட்டுல பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்திக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே நம்மள அவங்க ஆள்றாங்க பெரிய இடத்துல இருந்து. ஸோ தமிழர்களுக்காக அந்த தமிழர்களை மதிப்போம் பண்பாட்டை காப்போம் அப்படின்றது நம்ம பண்பாடு ஆக்சுவலா இப்போ நிறைய அழிச்சுட்டே வருது. இப்போ கீழே கொடுத்துருக்க தானியங்கள்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் நம்ம ஆக்சுவலாக மறந்துட்டோம். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக ஒரு தானியங்களும் எடுத்திருக்கோம். ஸோ மொச்சை இது வந்து கம்பு பச்சை பயிறு நவதானியம் எல்லா தானியங்களும் எடுத்திருக்கோம். பசுமையாக இருக்கணும். நம்ம நாடு பசுமையாக இருந்தால் தான் அந்த நம்ம எதிர்காலத்தில் வந்து நம்ம பிள்ளைங்களும் பசுமையாக எல்லா உணவுகளும் சாப்பிடுவாங்க. இல்லைனா இப்போ பீஸா பர்கர் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டாக்கா சீக்கிரம் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் வாழ்றது கஷ்டம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட வச்சு தான் இன்ன வரைக்கும் 100 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஸோ அதை மையப்படுத்தி பார்த்து தான் இருக்கும். உப்பு மெயின் நம்மளுக்கு உலகத்துக்கு மெயின் உப்பு. அப்பத்துலேருந்து இப்போ வந்து மெயின் அது. அதுக்கப்புறம் தமிழர்கள் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிலங்களை பிரித்து வாழ்ந்தாங்க. முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. ஸோ முல்லைக்கு வந்து தழையை வந்து மெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மருதம்க்கு வந்து அரிசி அங்கே பொங்கல்ல போட்டு அதை வந்து காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் பாலையில வந்து மண்ணை போட்டு பாலையை காட்டியிருக்கோம். உப்பு வந்து நெய்தல் அங்கே உப்பு அதை காட்டியிருக்கோம். 4 இடத்தையும் வந்து இது பண்ற மாதிரி 4 இடங்கள் தானே மேம்? 5 முல்லை மருதம் நெய்தல் பாலை. சாரி இல்ல 4 மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க. மலை இல்ல மலையும் மலை சார்ந்த தேங்க்யூ.
தேங்க்யூ மேம். ஆல்மோஸ்ட் முடிச்சாங்க. கால் பண்ணுறோம். நம்முடைய ஜட்ஜஸ் யாருக்கு முதல் பரிசு மார்க்கே போட முடியல. உள்ள போய் பார்த்தா நீங்க போயிடுங்க, ஏன்னா எங்களால முடியலன்றாங்க. ஏன்னா எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. எப்படி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொன்னா அனைவரும் கவனிக்க வேண்டிய என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்ல போலாம்? எல்லாரும் அன்பியா சொல்லுங்க தெரியும். இப்போ உன்னேமா மேடம் ராதா நான் வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பேன். புரியுதா? சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே நல்லா ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க. ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசம். இந்த முறை நான் பார்த்து பகிர்ந்தது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து சளைத்தவங்க அல்ல. ஒவ்வொரு கோலத்தை நான் பார்த்து தனிப்பட்ட ஒவ்வொருடைய உழைப்புக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு வளர்ந்த ஒரு கரவழை கொண்டெல்லாம் ஒவ்வொரு அன்பியமும் இதற்காக நிறைய பிளான் பண்ணி சிரமம் எடுத்து தயாரித்து இப்படிலாம் வரணும். நிறைய ஒவ்வொரு விஷயத்துல நான் பார்த்தேன். முதல் 1ஆம் நம்பர் இருந்து பார்த்தேன்னா அங்க பார்த்தேன் ஒரு விளையாட்டு, தமிழர் விளையாட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி 2ஆவதுல பார்த்தேன், 3ஆவதுல பார்த்தேன். எல்லாத்துலயும் வந்து ஒரு வித்தியாசம். இப்ப இங்க இருக்கிற பாருங்க, தமிழ் மொழி அவங்க பயன்படுத்தி அந்த மரம் அல்லது பறவை இந்த மாதிரி ஒவ்வொரு என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு கோலத்திலும் வந்து ஒரு தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடை வந்து மிக அழகாக நீங்க கொண்டு வந்த விதங்கள் வித்தியாசம். பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் ஒரு அன்பியத்துல பார்த்தா நிறைய அந்த பயிறு வகைகள்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு அன்பியத்தை பார்த்தா காய் வகைகள்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு அன்பியமும் வந்து ஒரு மத நல்லிணக்கம் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு அன்பியத்திலையும் வந்து ஒரு வித்தியாசத்தை, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய ஒரு சிந்தையை வந்து உங்களுடைய கை வண்ணத்தின் வழியாக இந்த கோலம் வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே என்னுடைய பார்வையில 15 ஆண்களுக்கு பரிசு. ஓகே, வளர்ந்தவர் கலவை கொடுத்திருக்கேன். ஆனா போட்டி வந்தா எல்லாருக்கும் கொடுக்க முடியல. அதுல யார் பெஸ்ட் முதல் 5 இடங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் 5 இடங்களுக்கு அவங்க போடுவாங்க. மீதியும் இருக்கு, எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 இடங்களுக்கு அவங்க 2 பேருமே மார்க்கே போடல. நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓப்பனா சொல்லிடுறேன், இங்க வரும்போது மார்க் போடல அவங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க் பண்ணிட்டு இப்பதான் மார்க்கே போடுறாங்க. நான் வெளியே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆகவே ஜட்ஜஸ் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாத ஆட்கள். 2வது மாதிரி கை கழுவிட்டீங்க. நான் எப்பவுமே நான் எப்படிங்க அதுக்கு நான் ஒரு பொதுவா நடுவு. நாங்க எல்லாருக்கும் எல்லாம் மாணவன். எனக்கு எல்லாமே முக்கியம், எல்லாருமே முக்கியம், எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனா the best will be given to only 5. சரியா? அதுல முதல் 5 இடங்களை தட்டி செல்வது யார் என்பதை இன்னும் ஒரு சில வினாடிகள்ல அவங்க வந்து அறிவிப்பாங்க. அதை வந்து நாம ஏற்றுக்கொள்வோம். சரியா? நீங்க வந்து என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் மற்ற அப்ரிஷியேட் பண்ண டீச்சர்ஸ், மற்ற அன்பிய பொறுப்பாளருக்கு ஒரு வேண்டுகோள், மற்ற அன்பியத்துல போய் நீங்க பார்த்து செம்மையா பண்ணீங்க, அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஏன்னா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்க அன்பிய தான் பெஸ்ட், நாங்க தான் செம்மையா போனோம் அப்படி இல்லை. பக்கத்து அன்பிய பாருங்க, அவங்க இங்க பாருங்க, இவங்க அங்க பாருங்க, அவங்க ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களே முதல்ல ஒருத்தரை போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். பண்ணீங்களா? பண்ணலையா? பண்ணியிருக்க மாட்டீங்களா? பண்ணீங்களா? பண்ணலையா? பண்ணீங்களா? அந்த பக்கம் பண்ணவே இல்லை. பண்ண நீங்களா பேசுறேன் பண்ணீங்களா? எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணீங்களா? வெரி குட். அதுதான் நமக்கு முக்கியம். வெரி குட். நாளைக்கு காலையில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு இருக்கு. பரிசுகளை நீங்க வந்து தட்டி நாளைக்கு விளையாட்டு போட்டிலாம் இருக்கு, அதுக்கும் பிரைஸ் இருக்கு. ஆகவே பரிசுகள் வந்து நாளைக்கு நிறைய இருக்கு, வாங்கி செல்லுங்கள். ஆகவே இந்த கோல போட்டியோட முடிவுகள் இங்க வாங்க. நீங்க எந்த அன்பியம்? ஒரு 2 மினிட்ஸா? இவர் வந்து லோயலா இன்னாசர் வந்து இவர் வந்து வழக்கமா இவருக்கு கோலத்தை பத்தி எல்லாம் கவனிங்க. இவர் வந்து மீன் வியாபாரத்தை கலை சேர்ந்தவர். ஆனா கோலத்தை பத்தி தெரியாது. பட் இதான் இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. 2 வாரம் சொல்லுங்க, நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. அப்படின்னா எல்லாருக்கும் உழைப்பு இருக்கு, எல்லாரும் நல்ல உழைப்பு, எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க. யாருமே நாங்க குழந்தைங்க கிடையாது, நல்ல சிறப்பாக செய்திருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற யாராவது இந்த கோலா போட்டியில் கலந்து கொள்ளாதவங்க, நீங்க கோலா பண்ணிருக்கீங்களா? விஜி கலந்துங்களா? கலந்து கொள்ளாதவங்க யாராவது ஒருத்தர் வாங்க போலாம் சார். நீங்க அந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நீங்க வாங்க. கருப்பு வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வர சார். அவரும் அனுப்பியிருக்காரு. நீங்க வாங்க. உங்களுடைய இந்த கோலத்தில் பாத்தீங்களா? சும்மா உங்களுடைய கமெண்ட், அப்ரிசியேஷன். நீங்க எப்படி, நீங்க கோலம் போட்டீங்களா?
கோலம் நீங்க போட்டீங்களா? நீங்க சும்மா தான் வந்தீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. சும்மா வந்து பாத்தீங்களா, அதுக்காக சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்களாம் கோலம் செல்வி நீ கோலம் போடியா? சும்மா 2 வாரம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அந்த பைக். எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கான்செப்டை தெளிவா புரிஞ்சுட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே புள்ளி வச்சு அழகா கோலம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரம்யா வாங்க. ரம்யா நீ கோலம் போட்டீங்களா? போட்டீங்களா போடலையா? போடலையா கோலம்? வாங்க. உங்களை வந்து எது கூப்பிடுறாங்க போட்டியில கலந்து கொள்ளாதுதான். ஏன்னா போட்டியில கலந்தும் கிடையாது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு, நீங்க வாங்கிக்கிங்க. பொதுவான உங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு இந்த கோலங்கள்லாம் பாத்தீங்கன்னா? இந்த வருஷம் கொடுத்த தலைப்புக்கு அதாவது இதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புக்கு ஏற்ற கோலம் வந்து ஒரு 5 கோலம் 6 கோலம் தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஜட்ஜஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எல்லாரும் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கோலமே ஒன்றுக்கு ஒன்று குறையில்லாம இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து பிரிக்கவே முடியாது. நான் அதுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வேற யாராவது பொதுவான ஜாஸ்மின் வரியா? வாங்க ஜாஸ்மின் வாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் பொதுவா சொல்லுங்க எப்படி. நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்முடைய அப்ரிசியேஷன் கிஃப்ட் வந்து செகண்ட் தான், பரிசு என்பது வேற. சும்மா எப்படி பண்ணாங்க அனிடேஸ் கூட வரலாம். அது எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு ஒவ்வொரு அன்பியத்துல இருந்தும் அவங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை எல்லாரும் நல்ல சிறப்பா போட்டிருக்காங்க. எல்லா கோலமும் நல்லா இருக்கு. ஜட்ஜஸ் வந்து எப்படிதான் தீர்ப்பு வழங்க போறாங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா போட்டிருக்காங்க. எல்லா கோலமும் நல்லா இருக்கு. எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. வாங்க வேற யாராவது? சரி வாங்க நீ வா. ஜான்பால் அன்பி அவர் வந்து இல்ல, பட் இருந்தாலும் பொதுவானவர். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கோல போட்டி கிட்டத்தட்ட உயரம் எதுக்குறீங்க படிச்சுக்கலாம். கோல போட்டி வந்து உண்மையிலே சிறப்பா இருந்தது. எல்லாருடைய பங்களிப்பு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இதுல யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, முதல் பரிசு 2வது பரிசு அப்படின்றதெல்லாம் 2வது பட்சம் தான். நம்மளுடைய பங்கு அந்தோனியார் ஆலயம் பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலயும் வந்து நம்ம வந்து மற்ற ஆலயங்களை காட்டிலும் நம்மளுடைய பங்களிப்பு வந்து எப்பவுமே சிறப்பா இருக்கும். அது வந்து பாடல் போட்டியாக இருக்கட்டும், அது வந்து கோல போட்டியாக இருக்கட்டும். அதனால நம்மளுடைய மக்கள் எல்லாருக்காகவும் முக்கியமா உற்சாகமா கை தட்டலாம். எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்காகவுமே உற்சாகமா கைகளை தட்டலாம். ஏன்னா உண்மையிலேயே அந்த பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளுடைய ஆலயத்தை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் கொண்டு போறது வந்து இந்த பார்ட்டிசிபேஷன் தான். வெற்றி தோல்விங்கிறது 2வது பட்சம். அதனால முதலாவதாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கான உழைப்பு இருக்குல்ல, இது வந்து இந்த கோலம் இருக்குன்னா இது ஏதோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது கிடையாது. இதற்கான தயாரிப்பு இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் இதை கோலம் போட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பியத்தை டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால இதற்கான முயற்சி எடுத்த அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாத்தீங்கன்னா நான் வந்து ஆண்களே கூப்பிட்டு முடியும், ஏன்னா கூட்டத்து பெண்கள். ஆனா ஆண்கள் வந்து அதை ரசிப்பாங்க. ஓகே, இப்போ வாங்க நீங்க வாங்க. செபாஸ்டின் வணக்கம். கோலப்பட்டி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் ரொம்ப ஆவலோட இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லா ஆண்டியுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றது தான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலத்துக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுக்காக ரொம்ப டைம் எடுத்திருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் 10 பேருக்கும் ஸ்பாட் பிரைஸ் கொடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நானே பார்த்தா 1000 ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு. செகண்ட் பிரைஸ் நீங்க நன்றி நன்றி டீச்சர். பிரேமா எங்க இருக்காங்க? பிரேமா வாங்க வாங்க வாங்க. சும்மா ஒரு நிமிஷம், சும்மா 2 ஹலோ
அப்ரிஷியேட் பண்ண வந்தோம். இங்க வந்து இங்க வா அகஸ்தியாவா வந்து எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க அழகா சொன்னாங்க பாருங்க. இதுதான் வந்து பெருந்தன்மை. அவங்க என்ன சொல்றாங்க, நான் பார்த்ததுல ஒரு 7 பேர் வந்து முதல் பரிசு பெறுவதற்கான தகுதி பெற்றிருக்காங்க. 4 கோலங்கள் 2வது பரிசு. அப்ப அவங்களுடைய பார்வையிலே அவ்வளவு வந்து பரிசு பெறுவதற்கான ஒரு அன்பே இல்லை. இந்த அன்பியத்துல எத்தனை கோலங்கள்ல இத்தனை பேர் வந்து தகுதி இருக்குன்னா 10 லெவலுக்கு அங்க வேலை இருக்கு. வாங்க அகஸ்தியாவா. என்னோட ஒப்பீனியன் வந்து எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் அன்பியம் அப்படின்னா எல்லாரும் நாங்க இணைந்து செயல்படணும் அப்படின்னு. அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண 3 பேர் மட்டும் கிடையாது, நாங்களும் ஒரு அன்பியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம். அந்த 3 பேருக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்குறாங்களே, நம்மளுக்கு கொடுக்கலன்ற ஒரு அதுல பார்ட்டிசிபேட் பண்ண 3 பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தரலையே அப்படின்னு சொல்லி நாங்க ஃபீல் பண்ணாம அது எங்களோட அன்பிய குடும்பம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம். அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. அனைவருக்குமே பரிசு தான். பங்கு யாரு கோலம் போடுறாங்க அவங்க 3 பேர் தான் பிரைஸ் தர முடியும். உழைச்சவர்களுக்கெல்லாம் கொடுத்தா எல்லாரும் கொடுத்துருக்கணும். சரியா? அன்பாந்தவனே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய முடிவுகள், முதல்ல வந்து முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய நடுவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் சொன்னோம். திருமதி தேன்மொழி அவர்கள் நம்முடைய வேலம்மாள் வித்யாட்சரம் காரம்பாக்கத்திற்கு அந்த பள்ளியினுடைய அந்த பிரைமரி செக்ஷனுடைய தலைமை ஆசிரியர் எச்சமாக ஹெட்மிஸ்டராக இருக்காங்க. அவருடைய இணைந்து வந்திருக்க திருமதி அமுதா அவர்களும் அந்த பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இருவருக்கும் நம்முடைய உதவி பகுதி தந்தை ஒரு சிறிய அன்பளிப்பு அளிப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நாட்கள்ல அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், இருந்தாலும் இவ்வளவு நேரம் பொறுமையாக வந்து அத்தனை பேருடைய எல்லாருக்கும் மார்க் போட்டிருக்காங்க. சில நேரங்கள்ல முதல் 5 பேர் மார்க் போட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் போட்டு ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே எல்லாருமே அழகா கோலம் போட்டிருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் புள்ளி வச்சு சுற்றி ரங்கோலி போட்டிருக்கீங்க. சில பேர் புள்ளிகளிலேயே கோலம் போட்டிருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு குறை அப்படின்னா யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அழகாக கோலம் போட்டிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. எக்ஸ்பிளைன் அழகா பண்றீங்க, அங்க பங்களிப்பு கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அழகா போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தையும் பார்த்துருக்கோம். ரெண்டும் பார்த்து தான் மார்க் போட்டிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல குறைந்தா மார்க் குறைஞ்சிருக்கும். இதனால யாரும் நல்லா பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த ஐவகை நிலங்கள் கொண்டு வரதாகட்டும், தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாமே இதில் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக உங்களுக்கு என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி காமிக்க முடியுமோ எல்லாருமே நல்லா காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்தை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் கொண்டு வரணும், என் பிள்ளைங்களுக்கும் இதெல்லாம் காமிக்கணும், என் பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அதை முதல் நம்ம வழக்கப்படுத்தணும். நான் ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு குழு கிட்ட, நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சாப்பிட்டாதான் நம்ம பிள்ளைங்க சாப்பிடும். சரிங்களா? ஏன்னா என் வீட்டில் என் பிள்ளை சாப்பிடாது. அவங்க கேட்குறது பீஸா வாங்கி கொடு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடு, எனக்கு அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் மோஸ்ட்லி வீட்டில் தான் எல்லாமே பண்ணுவேன், வெளியில் அவ்வளோ வாங்கி தர மாட்டேன். அது என்ன வெளியில் இருக்கிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி வீட்டில் அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம பசங்க டிவியை பார்த்துட்டு கொரியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடு, கொரியன் நூடுல் பண்ணி கொடு, ஜங்க் ஃபுட் இதாக பண்ணி கொடு, அதை வீட்லேயே பண்ணி கொடுங்களேன், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மில்லட்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. மில்லட்ஸ் வீட்டில் சமைக்கணும். சாதமாக சமைங்க, உப்புமா பண்ணுங்க, கிச்சடி பண்ணுங்க. சாப்பிட மாட்டுறாங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை பவுடர் பண்ணி காலையில் கஞ்சியாக பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாம் கொஞ்சம் தோசை ஊற்றலாம், இட்லி பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்க தான் அதோடைய டேஸ்ட்டே புரியும். அவங்களுக்கு அது டேஸ்ட் தெரியாது. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து சாமை, வரகு, சில பேர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க சாமை, வரகுலாம். நிறைய பேர் ராகி, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, நவதானியங்கள் இதெல்லாம் தான் போட்டிருக்கீங்க. இது இல்லாமல் அரிசி வகைகள் நிறைய இருக்குது, யாருமே அதை காமிக்கல. யானைக்காட்டு அரிசி, கைக்குத்தல் அரிசி, நாட்டு சம்பா அரிசி, நிறைய அரிசி வகைகள்லாம் இருக்குது. அந்த அரிசி வகைகள்லாம் குழந்தைங்களுக்கு ஒன்று அதில் தான் நல்லது இருக்குது. நம்ம வாங்குகிற பொன்னிலையும் பச்சரிசிலையும் ரேஷனில் கொடுக்கறது இடையில பாஸ்மதி ரைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ்லையும் நார்மல் பொன்னி ரைஸில் பண்ணுங்கள்,
அதாவது பாலிஷ் பண்ணாத ரைஸில் டேஸ்டே நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிடணும், முதல்ல நம்மளே சாப்பிட்றதில்ல. அதை நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கட்டுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இங்கே பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்கும், இல்லைன்னா அர்த்தம் இல்லை. சரிங்களா? நன்றி. ஆக்சுவலாக ஒரு பழத்தை ஒரு தரப்படி கொடுப்போம். அமுதா ஓகே குட். ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று அழகாக கொடுத்தாங்க, கவனிச்சிங்களா? என்ன கமெண்ட் சொன்னாங்க? சில பேர் ரொம்ப அழகா வீட்டுல இல்ல அழகா போட்டுறீங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நான் முதல்ல சொன்னேன், எப்பயுமே வந்து ஜட்ஜஸ் வரும்போது ஏன்னா கோலம் என்பது யார் வேணாலும் போடலாம், அவருடைய விளக்கு எனக்கு தெரியும். இப்ப இங்க வந்த நானே சும்மா எனக்கு இது தெரியல, அது வந்து பூ அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அனுப்பிட்ட எனக்கு தெரியாது. அப்ப நம்ம சொல்ற அந்த நம்ம என்ன கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்க என்பதை வெளிப்படுத்த வேண்டிய விதம். ஸோ இந்த நேரத்துல நான் நினைக்கிற முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், நம்முடைய சின்ன ஒரு அன்பளிப்பை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பல வேலைகள் மத்தியிலும் கூட நமக்காக வந்து மட்டுமாக இருந்து ரொம்ப அழகாக நான் பார்த்தேன் பார்த்தேன் அவங்க போட்டிருக்க மதிப்பெண்கள்லாம் சரியான, நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒன்றும் ரொம்ப தான் டிஃபரன்ஸே இல்லை. ஆகவே நினைக்கிறேன் இந்த இடத்துல சரியான மதிப்பெண்கள் வழங்கி ரொம்ப அழகா சொன்ன மாதிரி போட்டினா வெற்றி தோல்வி கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாது, பட் அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் பிரைஸ் தரோம். முதல் 5 இடங்களை நம்ம வந்து பெறுவதற்கான மதிப்பெண்கள் வழங்கி இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய திருமதி தேன்மொழி, திருமதி அமுதா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். Thank you so much. God bless. உங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நினைக்கிறேன் நாம வந்து 5வது போயிடலாம், 5வது பரிசு. ஏன்னா மொத்தம் வந்து 15 அன்பிகள் பங்கேற்றிருக்கீங்க. நான் சொன்ன முதல் எல்லாருக்குமே பரிசு இருக்கிறது. சரியா? அப்போ பங்கேற்ற அத்தனை பேருக்கு 3 பேருன்னா 45 பேர் மொத்தம் பங்கேற்று அத்தனை பேருக்கு பரிசு அளிக்கிறோம். சரியா? ஆனா இருந்தாலும் முதல் 5 இடங்களை தட்டி செல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமே இல்லை. மார்க் பார்த்து வச்சுக்கலாம், ரொம்ப அப்படிதான் வித்தியாசமே இல்லை. ஏன்னா சரி, 5வது போயிடுவோம். 5வது இடம் சும்மா நீங்களே கெஸ் பண்ணுங்க, ஒரு ஏதாவது க்ளூ கொடுங்க, வழக்கமா சும்மா 5வது இடம் சொல்லுங்க. 5வது இடம் எதுக்கு எங்களுக்கு அதான் நான் கூட பார்த்தேன், நீங்க எதிர்பார்க்கவே முடியல. இந்த கவனிங்க, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த முறை வந்து ரிசர்ச் வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்காத அன்பியங்கள் இந்த முறை தட்டி செல்கிறார்கள். 5வது இடத்தை ரஃபேல் அன்பியம். ரஃபேல் அன்பி இருக்காங்களா? ஆளே இல்லையா? இருக்காங்க, நல்லா கை தருங்க ஐயா. 5வது இடத்தை ரஃபேல் அன்பியம் தட்டி செல்கிறார்கள். 4வது இடத்தை ராணி மரியா அன்பியத்தின தட்டி செல்கிறார்கள். 4வது இடம். 3வது இடம் தேர்ட் பிரைஸ். 3வது இடம் யாராவது? குழந்தை திரேசம்மாலா? இல்ல. 3வது இடம் டொமினிக் சாவியோ அன்பியத்தினர். 2வது இடம் யாராவது? 2வது இடம் ஒரு கையை தெரியல. அருளாளர் அன்பத்தை சேர்ந்தவர்கள் 92 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். முதலிடம் குழந்தை சேர்ந்தவர்கள் 97 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். முதல் பரிசு குழந்தை திரேசம்மாள், 2வது பரிசு அருளானந்தர், 3வது பரிசு டொமினிக் சாவியோ, 4வது பரிசு ராணி மரியா, 5வது பரிசு ரஃபேல் அன்பேத்தினர். ஆகவே மீண்டும் ஒரு நான் சொன்ன மாதிரி பங்கேற்ற உங்களுடைய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாளை காலை பொங்கல் திருப்பதியில உங்க அத்தனை பேருக்கும் பரிசு அளிக்கப்படும். அனைவருமே சிறப்பாக பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் முதல் 5 இடங்களை பற்றி சென்ற அத்துணை பேருக்கும் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நன்றிகள். இன்னொரு மைக் சரி அதோட கவனிங்க
அது வேற காமிச்சிருந்தாங்க. பட் இங்கேயும் காமிச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம டிவி கொடியிருக்கு அதான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது பறவையெல்லாம் வந்து யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. அது கொண்டு வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதெல்லாம் நாளை காலை கவனிங்க. நாளை காலை தான் இங்கே இருக்கோம். நாளைக்கு திருப்பலி முடிந்தவுடன் நம்ம பங்கு மக்கள் அனைவரையும் பார்க்க வைக்கிறோம். வீடியோல போடுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு சாயங்காலமா உங்களுடைய பொருட்களை எடுத்துட்டு போயிடலாம். தயவுசெய்து இங்க இருக்கிற பொருட்கள் அனைத்து உங்களுடைய பொருட்கள் நாளை மதியம் அந்த பூசை முடிச்சுட்டு போகும்போது நீங்க அனைத்தையும் எடுத்து செல்லலாம்.